சற்று முன் திமுகவிலிருந்து விலகினார் அமைச்சர் முத்துசாமி. ஸ்டாலின் திடீர் நடவடிக்கை. அதாவது நேற்று நடந்த திமுக அமைச்சரவை மாற்றத்தில் அமைச்சர் முத்துசாமியிடம் இருந்த மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மீண்டும் செந்தில் பாலாஜியிடமே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் வந்த 3 நாட்களில் செந்தில் பாலாஜிக்கு 2 முக்கியத்துவம் வாய்ந்த பதவிகளும் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் கடந்த 2021ஆம் ஆண்டு கரூர் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவானார் செந்தில் பாலாஜி. இவருக்கு திமுகவில் சேர்ந்த சில ஆண்டுகளிலேயே இது போன்ற வாய்ப்புகளும் கொடுக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேல் அவர் அமைச்சரவையிலும் இடம்பெற்றார். அவருக்கு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கப்பட்டது. அதேபோல் இரண்டுமே முக்கியமான பொறுப்புகள். இதில் பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அதற்கு பதிலடி கொடுத்துவிட்டு செந்தில் பாலாஜி செயல்பட்டுதான் வந்தார். ஒருமுறை அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்பட்டது குறித்து செந்தில் பாலாஜியிடம் கேட்டபோது அவர் அணில்கள் மின்கம்பிகளில் ஓடுவதால் ஆங்காங்கே அறுந்து விடுகிறது, இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது என அவர் பதிலளித்தது பேசும் பொருளாக இருந்தது. குறிப்பாக அண்ணாமலையுடன் அவ்வப்போது செந்தில் பாலாஜி மல்லுக்கட்டி வரும் நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இருந்தாலும் அவர் தொடர்ந்து அமைச்சராகவே பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில்தான் ஜாமீன் பெறுவதற்காக தனது அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்துதான் மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமிக்கும் மின்சாரத்துறையை அமைச்சர் தங்கம் தென்னரசுக்கும் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 450 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்த நிலையில் செந்தில் பாலாஜி கடந்த வியாழக்கிழமைதான் ஜாமீன் கிடைத்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பிறகுதான் அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் கோர்ட் விதிக்காததால் அவர் விரைவில் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என சொல்லப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அதாவது இந்த திமுக அமைச்சரவை மாற்றத்தில் 3 பேர் அமைச்சரவையிலிருந்து நீக்கிவிட்டு 4 பேரை புதிதாக சேர்த்தனர். அந்த 4 பேரில் செந்தில் பாலாஜியும் ஒருவர். அவருக்கு மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதேபோல் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறையும் அளிக்கப்பட்டது செந்தில் பாலாஜிக்கு. மேலும் முக்கியமாக முத்துசாமியிடம் இருந்த மதுவிலக்குத்துறை பறிக்கப்பட்டு செந்தில் பாலாஜிக்கே வழங்கப்பட்டது. இந்த துறைகள் இரண்டுமே முக்கியமானது, டென்ஷனை கொடுக்கக்கூடியது. அப்படி இருக்கும் போது இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட ஒருவருக்கு எதற்காக 2 முக்கிய பொறுப்புகளை கொடுக்க வேண்டும் என்ற கேள்விகளும் எழுந்து வந்தது. ஏனென்றால் மின்சார மற்றும் மதுவிலக்குத்துறை இரண்டிலும் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் செந்தில் பாலாஜி. இதனால் அவருக்கே அந்த 2 துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த 2 துறைகள் பறிக்கப்பட்ட முத்துசாமிக்கு வேறு துறைகள் திமுக தரப்பிலிருந்து ஒதுக்கி இருக்கலாம். அப்படி அமைச்சர் முத்துசாமிக்கு எந்த ஒரு துறைகளும் ஒதுக்காமல் இருந்ததால் மன வருத்தத்தில் இருந்த அமைச்சர் முத்துசாமி திமுகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளார் என்ற தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் திமுக தரப்பில் இது குறித்து விசாரித்த போது முத்துசாமியிடம் திமுக தரப்பு சமாதானம் பேசியதாகவும் அடுத்து நடக்கும் அமைச்சரவை மாற்றத்தில் உங்களுக்கு முக்கிய துறைகள் ஒதுக்கப்படும் என்று ஸ்டாலின் ஆறுதலாக பேசியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது.